அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்களோ எல்லாத்துக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் ஒருவனே என முகமதே கூறுவீராக. அல்லாஹ் தேவையற்றவன், யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. திருக்குரான் 112 1 முதல் 4 வரை. முஸ்லிம் ஆகிய நாங்கள் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவனே என்ற கொள்கை உடையவர்கள். அல்லாஹ் ஒருவனையே வணங்குகிறோம். அவன் தேவையற்றவன், யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. முஸ்லிம் ஆகிய நாங்கள் எவ்வாறு வணங்குகிறோம், எதற்காக வணங்குகிறோம் என்பதை பெரும்பாலானோர் அறிந்திருக்க மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அறிந்திருக்க மாட்டீர்கள். அல்லாஹ்வை நம் கண் பார்க்காது, அவனோ கண்களை பார்க்கிறான். அல்லாஹ் ஒளிமயமானவன், அவன் தூய்மையானவன். அவனுக்கு தூக்கம், பலவீனம், தோல்வி, இயற்கை உபாதை, மனைவி, மக்கள், தாய், தந்தை, பசி, தாகம் என எதுவும் அவனுக்கு கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் அவன் ஆகுக என சொன்னால் அது ஆகிவிடும். அவனோ அந்த சராசரத்தை படைத்தவன். மனிதனுக்கு அல்லாஹ் பூமியையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்தான், பராமரிக்கிறான். இரவு, பகல், சூரியன், சந்திரன் மனிதன் பயன்பட படைத்தான். நட்சத்திரங்களையும் அல்லாஹ் கட்டளைப்படி வசப்பட்டுள்ளது. அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மழையினால் வறண்ட பூமியையும் செழிக்க செய்கிறான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒருவரை படைத்து அவரிலிருந்து ஆண் பெண்களை மல்க பெருக செய்தான். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். தான் படைத்த படைப்பிலேயே மனிதனை அழகாக படைத்த அல்லாஹ் மனிதன் பாவத்தின் பக்கம் நெருங்காதிருக்க ஓர் அற்புதத்தை தந்தான். அது மனிதர்களே தேர்வு செய்யப்பட்ட தூதர் மூலமானது. அந்த நற்செய்தி தந்தது. அவ்வாறு அல்லாஹ் இறுதியாக தேர்வு செய்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர் மூலம் மனித இனத்திற்கு திருக்குரான் என்னும் இறுதி வேதத்தை வழங்கினான். அந்த திருக்குரானையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிகாட்டுதலையும் முஸ்லிமாகிய நாங்கள் பின்பற்றுகிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலேயே பள்ளிவாசலில் அல்லாஹ்வை வணங்குகிறோம். அல்லாஹ்வை நாம் கண் பார்க்காது, அவனோ கண்களை பார்க்கிறான் என்ற நம்பிக்கையுடன் வணங்குகிறோம். அல்லாஹ் நாம் பார்க்க முடியுமா என்றால் கட்டாயம் பார்க்கலாம். திருக்குரான் காட்டி தந்த வழியிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலும் நாம் வாழ்ந்தால் மறுமையில் அல்லாஹ்வை நேரில் பார்க்கலாம். அப்போது அல்லாஹ் தேர்வு செய்த நல்லடியாருக்கே சொர்க்கத்தை தருவான். ஆமீன். எல்லா புகழும் இறைவனுக்கே. உங்கள் வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவன், அவனை தவிர யாரும் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். திருக்குரான் 2:163. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை வெற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.